Today topic is from the magnetic material and magnetic effect of electric current. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா classification of magnetic materials. So classification of how magnetic materials are differentiated. See, one is diamagnetism, another one paramagnetism and ferromagnetism. How we can differentiate? What is the basic? Listen, based on interior magnetic movement அப்படினு சொல்லுவாங்க. See, diamagnetism. இப்போ நம்ம பார்க்க போறது என்ன? diamagnetism. பேசிக்கா சில மெட்டீரியல்ல நம்ம என்ன சொல்லுவோம், மெட்டீரியல்ஸ் எப்படி வெச்சுக்குவோம், எலக்ட்ரான்ஸ் வச்சு நம்ம சொல்லுவோம் இல்லையா, எலக்ட்ரான்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கும் வந்து ஸ்பின், அதுல எப்படி அது ஆக்டிவேட் ஆகுது, அதுல எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வைக்கும்போது அது என்னமா ரியாக்ட் பண்ணுது, அதை வச்சு நம்ம என்ன சொல்றோம், diamagnetism, paramagnetism and ferromagnetism. Now we can discuss about diamagnetism. See, diamagnetism they are equal number of electron spins which are randomly oriented and hence the net magnetic moment atom is zero. இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா, இப்போ diamagnetism நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இப்படி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம் அரேஞ்ச் ஆயிருக்கும். நான் உங்களுக்கு அனிமேஷன்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுல பாருங்க. இதுல நம்பர் ஆஃப் ஸ்பின் அப்படின்னு சொல்றாங்க. எதை வச்சு நம்பர் ஆஃப் ஸ்பின்? இப்போ ஒரு ஆட்டம் இருக்கும், அந்த ஆட்டம் வந்து இப்படி ரொட்டேட் ஆகும் எனர்ஜி லெவல்ல, ஒன்று கிளாக் வைஸ் இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கும்போது. அப்போ என்ன ஆகும், கேன்சல் அவுட் ஆகுமா? அப்போ நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் ஆட்டம் ஜீரோ. நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் ஆட்டம் இஸ் ஜீரோ. நெக்ஸ்ட் இதே எடுத்துட்டு போய் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுல இப்படி ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக், ஒரு நார்த் சவுத்தில் இதே மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கிறீங்க. இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் ஆகும், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் அரேஞ்ச் ஆகும். ஆப்போசிட் டைரக்ஷனில் அரேஞ்ச் ஆகும். ஸோ த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் ஆர் ரிப்பிள்ட் அவே ஃப்ரம் த மெட்டீரியல். என்ன ஆகும், எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கும்போது மேக்னெட்டிக், ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னு. சி, வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்? ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் இதெல்லாம் டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆர் ரிப்பிள்ட், லைன்ஸ் ஆர் ரிப்பிள்ட் அவே ஃப்ரம் த மெட்டீரியல். இதுதான் உங்களுக்கு மேஸ்னர் எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க புக்கில் பார்த்தீங்கன்னா. சரி, நெக்ஸ்ட் சக்சஸிபிலிட்டி. ஆல்ரெடி நம்ம சக்சஸிபிலிட்டி பார்த்துருக்குமா 2 மார்க்கில்? சக்சஸிபிலிட்டி இஸ் நெகட்டிவ் ஃபார் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், 10⁻⁻⁶. நெக்ஸ்ட் சக்சஸிபிலிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். இப்போ டெம்பரேச்சர்னால அது அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட், ஸோ நத்திங். அடுத்தது பெர்மபிலிட்டி, μr அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். பெர்மபிலிட்டி இஸ் less than 1. Less than of 1. Permeability of diamagnetism is less than 1. Next, the value of magnetic induction. Magnetic induction நான் சொல்லியிருக்கேன், B அப்படின்னு சொல்லியிருக்கோம். What is B naught? அப்போ B less than B naught. B less than B naught. அப்போ இது என்னன்னா magnetic induction of vacuum. B naughtங்கிறது magnetic induction of vacuum. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க. நெக்ஸ்ட் அதுலேயே இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிசம். இது ஐன்னு நம்ம பார்த்துருக்குறோம், பேசிக் டெஃபினேஷனில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிசம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டயாமேக்னெட்டுக்கு இன் எ டைரக்ஷன் ஆஃப் ஆப்போசிட். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படி இருக்கும், இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிசம் ஐ இன் எ டைரக்ஷன் ஆஃப் ஆப்போசிட் டு தட் ஆஃப் ஹச். இதில் ஹச்சுங்கிறது என்னது, மேக்னடைசிங் ஃபீல்டு, மேக்னடைசேஷன் ஃபீல்டு, அண்ட் இட்ஸ் வேல்யூ இஸ் வெரி லோ. திஸ் வேல்யூ இஸ் வெரி லோ. நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட் இஸ் வெரி லோ. எதுக்கு, டயாமேக்னெட்டிக். மேக்னெட்டிக் மூமெண்ட் இஸ் வெரி லோ, நியர்லி 0. இதோட வேல்யூ தான் 0. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்க, காப்பர், அடுத்தது சில்வர், கோல்டு, ஜிங்கு, பிஸ்மித், அடுத்தது பாருங்க ஆன்டிமனி, அடுத்தது பாருங்க சோடியம் குளோரைட்,
H2O, ஏரு, டைமண்டு, இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா லெட்டு, சிலிக்கான், மெர்க்குரி, ஹைட்ரஜன், நைட்ரஜன் எக்ஸட்ராஸ் நிறைய வரும். ஸோ இது உங்களுக்கு புக்கில் இல்லைன்னா நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. புக்கில் இருக்காது சில எக்ஸாம்பிள்ஸு, அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 1 மார்க்குக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சி ஐ அண்ட் ஹச் கவ். வாட் இஸ் ஐ அண்ட் ஹச் கவ்? ஐங்கிறது என்னென்னு பார்த்தோம், மேக்னட்டிசிட்டி ஆஃப் மேக்னட்டிசம், அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னட்டிசம் ஐ. அதில் ஹச்சுங்கிறது என்னது, மேக்னடைசிங் ஃபீல்டு. இப்போது இதை பார்க்குறோம், இது என்னன்னு சொல்லியிருக்கோம், நெகட்டிவ் சொல்லியிருக்கோம். ஏன் இது நெகட்டிவ், நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இதோட வேல்யூ லெஸ் தென் ஆஃப் 1. ஸோ இதை பார்த்தோம் இல்லையா, சக்ஸஸ்பிலிட்டி இஸ் நெகட்டிவ். அப்போது இது நெகட்டிவில் இருக்கும், இதோட ஃபீல்ட் ஆஃப் டைரக்ஷன் இப்படி இருக்குது. இது ஃபீல்டு டைரக்ஷன், மேக்னடைசிங் ஃபீல்டு. இதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் பாராமேக்னட்டிசம் பார்க்கலாம். Of diamagnetic substances are: a diamagnetic substance is feebly repelled by a strong magnet. When placed in a non-uniform magnetic field, these substances move from stronger parts of the field to the weaker parts. For example, when powder of a diamagnetic substance put in a watch glass placed on 2 pole pieces of magnet in such a way that the magnetic field is strong near the sides of the glass plate, you can see that the material shifts towards the center where the magnetic field is weak. Similarly, when we bring the 2 poles close to each other, the material is shifted towards the ends of the plate, again where the magnetic field is weak. When a specimen of a diamagnetic material is placed in a magnetizing field, the lines of force prefer not to pass through the specimen, as if a diamagnetic substance expels field lines. When a rod of diamagnetic substance is suspended freely in a uniform magnetic field, the rod comes to rest with its longest axis perpendicular to the direction of the applied field, or the shortest axis along the direction of the field. If a diamagnetic liquid, say water, in a U-tube is subjected to a magnetic field, the level of a diamagnetic liquid in U-tube is depressed. அந்த வீடியோ பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், பாராமேக்னட்டிசம். தேர் ஆர், இப்போ நம்ம ஸ்பின்னை வச்சு தான் சொல்கிறோம் இல்லையா, இப்போ தேர் ஆர் அன்ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இங்கே எப்படி இருக்கும், அன்ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஸ்பின்ஸ். அப்போது அங்கே ஈக்குவலாக இருக்காது, அன்ஈக்குவலாக இருக்கும். அண்ட் ஹென்ஸ் தேர் இஸ் எக்ஸிஸ்ட் எ பர்மனன்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட்டை ஃபாலோ பண்ணும். ஆல்ரெடி நம்ம இது பேசிக் எப்படி பிரிச்சோம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல். பர்மனன்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்குமா இருக்காதா, ஹேவிங் பர்மனன்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆர் நாட் ஹேவிங் பர்மனன்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட், அப்படி தான் அதில் பிரிப்போம். அதில் வந்து நாட் ஹேவிங் பர்மனன்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட்டில் டயாமேக்னட்டிசம் வரும், ஹேவிங் நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட்டில் வந்து பாராமேக்னட்டிசமும் ஃபெர்ரோ மேக்னட்டிசம் வரும். ஸோ இதுக்கு என்ன இருக்கும், அன்ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஸ்பின்ஸ் அண்ட் ஹென்ஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் பர்மனன்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்குது. சி இதில் எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வைக்கிறீங்க. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வைக்கும்போது என்ன ஃபார்ம் ஆகும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குமா, நம்ம பார்த்துருக்கோம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அப்போது லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அதில் பாஸ் ஆகுமா, லைன்ஸ் பாசிங் த்ரூ த மேக்னெட்டிக் மெட்டீரியல். நம்பர் ஆஃப் லைன்ஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்கும், உள்ளுக்குள்ளே வாங்கிக்கும். எக்ஸ்டர்னல் ஃபீல்டை இப்படி வச்சிங்கன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் உள்ளே பூந்து இப்படி போகும், இப்படி நம்பர் ஆஃப் லைன்ஸ் உள்ளே போகும். நெக்ஸ்ட் சக்சஸ்பிலிட்டி என்னவா இருக்கும், பாசிட்டிவ் அண்ட் ஸ்மால். இதில் பார்த்தீங்கன்னா சக்சஸ்பிலிட்டி எப்படி இருந்தது, வெரி நெகட்டிவாக. அதில் நம்ம பாராமேக்னெட்டில் பார்க்கும்போது நெகட்டிவாக இருந்தது, 10⁻⁻⁶ இருந்தது. ஆனால் இதில் என்னது, இட் இஸ் வெரி ஸ்மால். நெக்ஸ்ட் சக்சஸ்பிலிட்டி இஸ் வேரியஸ் இன்வர்ஸ்லி வித் அப்சல்யூட் டெம்பரேச்சர். அப்போது வேரியஸ் இன்வர்ஸ்லி வித் அப்சல்யூட் டெம்பரேச்சர் இதை நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. இதில் நம்ம சொல்லிட்டோம் இண்டிபெண்ட்னு சொல்லிட்டோம், ஆனால் இது வேரியஸ் இன்வர்ஸ்லி வித் த அப்சல்யூட் டெம்பரேச்சர், இன்வர்ஸ்லி வித் அப்சல்யூட் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர்மபிலிட்டி. Permeability is greater than 1. Permeability greater than 1. Mu r greater than 1.
நெக்ஸ்ட் இதில் என்ன பார்த்தோம், பி கிரேட்டர் தென் பி நாட் என்னது, மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கிரேட்டர் தென் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆஃப் வேக்கம். அப்போ இதுதான் அதிகமாக இருக்குது, மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ, வாட் இஸ் ஐ, இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னட்டிசம் இஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஹச். ஹச்ங்கிறது என்னது, மேக்னடைசிங் ஃபீல்டு, பட் இட்ஸ் வேல்யூ இஸ் லோ, இட்ஸ் வேல்யூ இஸ் வெரி லோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மூமெண்ட், மேக்னெட்டிக் மூமெண்ட் இதில் எப்படி இருக்கும், வெரி லோ, மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆல்சோ வெரி லோ. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம், மேக்னீசியம், பிளாட்டினம், சோடியம், இது என்னது காப்பர் 2 குளோரைட். அடுத்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், இது நமக்கு தெரியும். அடுத்தது கிரவுண்ட் கிளாஸ். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய கோஆர்டினேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் மாலிபம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அயான் ஆக்சைடு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைட்டானியம். இதுக்கெல்லாம் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது இதோட ஐ அண்ட் ஹச் கவ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது ரெண்டையும் இப்படி ஒரு டைரக்ஷன் எடுத்துக்கோம். ஹச்சுங்கிறது மேக்னடைசிங் ஃபீல்டு, இது வந்து நெகட்டிவ் ஃபீல்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதை இது நெகட்டிவ் இருந்தது, இது என்னென்னு இருக்குது, இது பாசிட்டிவ்னு சொல்லட்டுமா, இதோட வேல்யூ பாசிட்டிவ்னு சொல்லட்டுமா, அப்போ இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இதுக்கான வீடியோ அனிமேஷனை ஆட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் ஃபெர்ரோ மேக்னட்டிசம் பார்க்கலாம். Paramagnetic substances. Substances which are weakly attracted by a magnet are called paramagnetic substances. In paramagnetic substances, the magnetic dipole moment of all the electrons do not cancel out, resulting in some dipole moment for an atom, so that each atom of paramagnetic substance is equivalent to tiny magnetic dipole called atomic magnets. In the absence of external magnetic field, the magnetic dipole moments of the atom are randomly oriented, and hence the net dipole moment of the substance is 0. When a paramagnetic substance is kept in an external magnetic field, the tiny atomic magnets tend to align parallel to the applied field and show temporary magnetization. As soon as the external field is removed, the atomic magnets again get randomly oriented and the substance loses its magnetism. Since paramagnetic materials lose their magnetism on removal of external field, they cannot be used to make permanent magnets. ஏன்னா பேராமேக்னட்டிசம் வீடியோ பார்த்தீங்களா, புரிஞ்சுதா?
நம்ம சொன்னதெல்லாம் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபெர்ரோ மேக்னட்டிசம். சி, நம்ம ஸ்பின்னை வச்சு தான் சொல்கிறோம். தே ஆர் large number of unequal electron spins. large number of unequal electron spins இருக்கும். and hence there exist enormous அப்படின்னா என்னது, greater, ரொம்ப அதிகம், large amount of permanent magnetic movement இருக்கும். இதில் நார்மலாகவே ஃபெர்ரோ மேக்னட்டிசம் என்ன சொல்லுவாங்க, ஃபெர்ரோ மேக்னட்டிசம் இருக்கு. ஸோ இது ஸ்பின் லார்ஜ் நம்பர் ஆஃப் இருக்கிற அன்ஈக்குவல் எலக்ட்ரான் ஸ்பின்ஸ் இருக்கிறனால நார்மலாக என்ன இருக்கும், ஃபெர்ரோ மேக்னெட்டிக் பர்மனெண்ட்டாக இருக்குது, பர்மனெண்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கும். அதனால் இதை வந்து ஃபெர்ரோ மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. சி, த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் ஆர் ஹைலி அட்ராக்டட் டுவோர்ட்ஸ் த மெட்டீரியல். ஹைலி அட்ராக்டட் டுவோர்ட்ஸ் த மெட்டீரியல். இப்போ எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வைக்கும்போது இது என்ன ஆகும், நம்பர் ஆஃப் லைன்ஸு ஹைலி அட்ராக்டட். இப்போது நம்பர் ஆஃப் லைன்ஸு ஹைலி அட்ராக்டட், பாராவோட இதில் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஹைலி அட்ராக்டட் எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வைக்கும்போது. நெக்ஸ்ட், சசசிபிலிட்டி. சசசிபிலிட்டி இஸ் பாசிட்டிவ் அண்ட் லார்ஜ். நெக்ஸ்ட், சசசிபிலிட்டி இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த டெம்பரேச்சர். அப்போ அது டிபெண்ட்ஸ் அப்பான் த டெம்பரேச்சர் என்ன ஆகும், டெம்பரேச்சர் வேரியேஷன் ஆச்சுன்னா சசசிபிலிட்டியில் வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், பெர்மபிலிட்டி இஸ் very much greater than 1. very much greater than 1 அப்படின்னா என்னது, mu r greater than of 1. நெக்ஸ்ட், மேக்னெட்டிக். நம்ம என்ன சொன்னது, பிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், மேக்னெட்டிக் இண்டக்ஷன். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் greater than மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆஃப் வேக்கம். நெக்ஸ்ட், ஐ, இன்டென்சிட்டி. இப்போ இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிசம் இஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஹச். எந்த டைரெக்ஷனில் ஃபீல்டு அப்ளை பண்ணுறீங்களோ அதே டைரெக்ஷனில் தான் என்ன பண்ணிக்கும், மேக்னடைசிங் ஃபீல்டும் ஃபார்ம் ஆகும். அண்ட் அது வேல்யூ என்ன இருக்கும், வெரி ஹை. திஸ் வேல்யூ இஸ் வெரி ஹை. நெக்ஸ்ட் நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், மேக்னெட்டிக் மூமெண்ட். மேக்னெட்டிக் மூமெண்ட் இதில் என்ன இருக்கும், வெரி ஹை. ஓகேவா, இதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் புக்கில் இருக்கும் பாருங்கள். அயான், கோபால்ட், நிக்கல், கேட்மியம், மெட்டாலிக் அலாய்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா அயான் ஆக்சைடு, அடுத்தது மெட்டாலிக் அலாய்ஸ், அடுத்தது ரேர் எர்த் மேக்னெட்டை சொல்லுவாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க கண்ணா, புக்கில் இருக்காது, நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஐஹெச் கர்வ் எப்படி இருக்கும், இன்டென்சிட்டிக்கும் எக்ஸ்டர்னல் மேக்னடைசேஷன் ஃபீல்டுக்கு எப்படி வச்சுன்னா, இதில் பாருங்கள் வெரி ஹைன்னு சொல்லிட்டுமா. ஸோ இந்த வேரியேஷன் இருக்கும். இதில் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஹிஸ்டரிசிஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம அதான் பார்க்க போகிறோம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம ஒன்ஸ் அகைன் இந்த வீடியோ ரிப்பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்னென்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்களா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல். இதில் என்ன பார்த்தோம், நம்ம இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் மெட்டீரியல் பர்மனெண்ட் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் இருக்கா இல்லையா, அதை வச்சுட்டு எப்படி சொன்னோம், எலக்ட்ரான் ஸ்பின் வச்சு சொன்னோம். இதில் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இதில் அன்ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இதில் லார்ஜ் நம்பர் ஆஃப் அன்ஈக்குவல் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு, இதை பார்த்தோம். அடுத்தது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆர் ரிப்பிள்ட் அவே ஃப்ரம் த மெட்டீரியல். இதில் எப்படி இருக்கும், பாசிங் த்ரூ த மெட்டீரியலாக இருக்கும். இதில் லார்ஜ் நம்பர் ஆஃப் அட்ராக்டிங் டுவோர்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, அடுத்தது சக்சஸ்பிலிட்டி எப்படி இருக்கும், இண்டிபெண்டன்ட் ஆஃப் த டெம்பரேச்சர். இதில் இன்வர்ஸ்லி அப்சல்யூட் டெம்பரேச்சராக இருக்கும், இன்வர்ஸ்லியாக இருக்கும். இதுலேயே என்னவா இருக்கும், டிபெண்டன்ட் அப்பான் த டெம்பரேச்சர். அடுத்த சக்சஸ்பிலிட்டி என்னவா இருக்கும், இதில் நெகட்டிவ், இதில் பாசிட்டிவ், ஆனால் இதில் வெரி ஸ்மால், இதில் ஹை, லார்ஜ். அதாவது பாராமேக்னட்டிசம்ல லோவாக இருக்கும், பட் இதில் என்னவா இருக்கும், லார்ஜாக இருக்கும். அடுத்தது வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பார்த்தீங்கன்னா பி என்னவா இருக்கும், லெஸ் தென் ஆஃப் பி நாட்டாக இருக்கும். ஆனால் இதில் என்ன இருக்கும், பி கிரேட்டர் தென் ஆஃப் பி நாட், இதில் வெரி மச் கிரேட்டர் தென் ஆஃப் பி நாட். பெர்மபிலிட்டி எப்படி இருக்கும், இதில் எப்படி இருக்கும், லெஸ் தென் ஆஃப் 1 இருக்கும், இதில் கிரேட்டர் தென் ஆஃப் 1 இருக்கும், இதில் வெரி கிரேட்டர் தென் ஆஃப் 1. ஸோ இதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம எக்ஸாம்பிள்ஸை பார்த்தோம். இதெல்லாம் பாருங்கள், வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரியும். அதே டாப்பிக்கில் ஹிஸ்டரிஸை கண்டினியூ பண்ணுவோம். We will discuss here ferromagnetic materials. Before going to actual topic, let us discuss about the electron configuration of iron atom. For that, let us draw the electron's configuration of iron atom.
Here, we can see there are 4 electrons in 3d orbital remain unpaired. Also, we can see these 4 electrons spin in same direction. Each spinning electron has a magnetic effect since it is rotation of electric charge. But, when the electrons are paired, one electron of the pair spins in opposite direction of other. As a result, there is no resultant magnetic effect. But when the electrons are unpaired, the electronic magnetism becomes prominent. Such electrons are referred to as magnetization electrons. In iron, there are 4 such unpaired electrons spin in same direction. As a result, each iron atom gets a resultant magnetism. Therefore, each iron atom behaves as a magnetic dipole. Numbers of such magnetic dipole atoms align themselves in same direction in a microscopic region. These regions are called domain. As a result, a domain itself has magnetic dipolar behavior. Now question is, how so many atomic dipoles are aligned together in same direction in a domain, although magnetization electrons of each atom of same domain spin in same direction? This is because other electrons with spins in the opposite direction mainly in the 4th atomic shell interact at close range with the magnetization electrons, and this interaction is attractive. Because of the attractive effect of their opposite spins, these s-shell electrons influence the magnetization electrons of the iron atoms and align them in same direction. These domains are randomly oriented in a piece of iron, so there will be no net magnetization in the iron. The iron piece can be considered as magnetically neutral. Now, let us examine what will happen if a magnetic field is applied to a piece of iron. The magnetic domains align themselves in the direction of applied magnetic field. The piece of iron becomes magnetized. When the external magnetic field is removed, the iron piece remains magnetized up to some extent. This behavior of iron is called ferromagnetism. Iron and some other materials exhibit this property, are called ferromagnetic materials. Cobalt and nickel are others 2 popular ferromagnetic materials. Hope
You got a clear idea. Thank you.